எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையின் 87வது நாள் பயணத்தை வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காவக்கரை பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்கிட கேட்கலாம். முரளி, வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். அரிசினி 87வது நாளாக இன்று இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை எண் மண் எண் மக்கள் யாத்திரை யாத்திரை பயணத்தை வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த காவக்கரை பகுதியில தனது யாத்திரை பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த காவக்கரை பகுதியில் இருந்து பயணம் தொடங்கி அது கேவிக்குப்பம் பேருந்து நிலையம் வரையே சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைப்பயணத்தை மேற்கொண்டு அதை பொதுமக்களை சந்தித்து அவர்களுடன் செல்ஃபி எடுப்பது, அதே போன்று அவர்களுக்கு ஆட்டோகிராஃப் போடுவது, முழுமையாக அந்த குரூப் புகைப்படம் எடுப்பது என வழிநடக்கிலும் அந்த பிஜேபிக்கு ஆதரவு திரட்டி வருகிறார். அதோடு முக்கியமாக அந்த தொகுதிக்கு பிரச்சனைகள் குறித்தும், இந்த கேவிக்குப்பம் பகுதியில எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்பது குறித்தும் இந்த பொதுமக்களிடம் கேட்டு அதை தனது இதுல எழுதி வருகிறார். அதோடு நிறைவேற்றப்பட வேண்டிய தேவைகள் குறித்தும் பொதுமக்களிடம் கலந்துரையாடுகிறார். இந்த கேவிக்குப்பம் பகுதியில அந்த அண்ணாமலை கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். பிஜேபி கட்சியினர் சேர்ந்தவர்கள் உற்சாகமாக வரவேற்பு பண்ணியிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த கேவிக்குப்பம் பகுதியில தனது பயணத்தை 2:30 மணி அளவில் முடித்துக் கொண்டு அடுத்தபடியாக இந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான இந்த துரைமுருகன் தொகுதியில இந்த காட்பாடி தொகுதியில தனது யாத்திரை பயணத்தை மாலை மேற்கொள்ள உள்ளார். அதன் அடுத்தபடியாக அந்த வேலூர் மாநகரில் இரவு 7 மணிக்கு அளவில் தனது பயணத்தை யாத்திரத்தை தொடங்குகிறார். அங்கு பொதுமக்களுடன் உரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இரவு அங்கு உள்ள அந்த வேலூர் ஹோட்டலில் தனியார் விடுதியில தங்கிவிட்டு அதனை அடுத்த நாள் 88வது நாள் பயணமாக அந்த எண்மண் எண் யாத்திரை பயணத்தை அணைக்கட்டு பகுதியில தொடங்குகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.